தெரியுமா? உலகமே இப்படிதான் போயிட்டு இருக்கு. ஏன் பண வீக்கம் உண்டாகுது? பணம் ஏன் இவ்வளோ விலைவாசி அதிகரிக்குது? ஏன் பெட்ரோல் டீசலோட விலை இவ்வளோ அதிகரிக்குது? ஏன் தங்கத்தோட விலை இவ்வளோ அதிகரிக்குது? இதெல்லாம் கொஞ்சம் போய் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். உலகம் சமாதானத்தை நோக்கி போயிட்டு இல்லை, உலகம் பொல்லாததை நோக்கி போயிட்டு இருக்கு, பிரச்சனை நோக்கி போயிட்டு இருக்கு. ஆனால் கர்த்தர் சொல்றாரு பாருங்க, உனக்கு விரோதமாய் அவர்கள் யுத்தம் பண்ணுவார்கள், பிரச்சனை 1000 இருக்கலாம், ஆனால் எல்லாம் சொல்லுவாங்க ஜெயிக்க போறதுன்னா நாம என்ன சொல்ல மாட்டீங்க? ஏன்னா அற்புதமான வார்த்தை. எத்தனை பேர் இந்த வார்த்தையை கர்த்தருக்கு நன்றி செலுத்துறீங்க? யுத்தம்லாம் நடக்கும், ஆனால் உன்னை என்ன பண்ண மாட்டார்கள், மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஐயோ அப்பா, எத்தனை பேர் சொல்றீங்க நம்ம எங்க ஆண்டவர் நல்லவர்னு? உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே என்ன பண்றேன்?